நீங்க சிபிஐ விசாரணை பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் சத்தமே காணும். திடீர்னு இப்ப ஜனநாயக படத்துல ரிலீஸ் போது வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்ல. சென்சார் இஷ்யூல ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். பட் கரூர்ல நான் வந்து பாலிடிக்ஸ் பார்க்கல. ஜனநாயகன் சென்சார் அந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சேம் டைம்ல சிபிஐ என்கொயரிங்கிறது நடக்குது. இது ரெண்டும் வேற அப்படின்னு சொல்லிட முடியுமா, அல்லது இது ஒரு ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துட முடியுமா? சென்சார் போர்டுடைய கட்டு வந்து 20-30 நாளைக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இவங்க சென்சார் படி ஃபேம் நாட் ராங் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அது வந்து கிட்டத்தட்ட 60-70 கட்டு கொடுக்குறாங்க அந்த படத்துலையுமே. அதையெல்லாம் அந்த திரை வந்து ஏற்றுக்கிடுது, அந்த இயக்குனர் அந்த குழு வந்து ஏற்றுக்கிடுது. அவங்க வந்து அதை பண்ணி அப்புறம் வேற விஷயங்களை மாற்றி மியூட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி அவங்க ஒத்துக்கிறாங்க, பண்ணுறாங்க. யூஏ வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, அது போயிருக்கு இந்த பக்கம். அண்ட் நீங்கள் சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1லேருந்து கரூர் சம்பவத்துக்கு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்த நாள்லேருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தொய்வே இல்லை. ஏன்னா ஒரு 3 மாதம் சத்தமே காணும். திடீர்னு இப்போ ஜனநாயக படத்தில் ரிலீஸ் போது வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. அவர்கள் சம்பவம் செப்டம்பர் மாதத்துல இருந்தே அதுக்கு வந்து வரிசையாக அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, இங்கே சென்னைக்கு போகிறாங்க, விஜயோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சம்மன் பண்ணுறாங்க. விஜய் கட்சியுடைய மற்ற தலைவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே சம்மன் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஏன் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரையும் கூட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் விஜயை கூட்டு பண்ணாருன்னா பொலிட்டிக்கலாக ஒரு த்ரெட்டன் பண்ண பார்க்குறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து காவல்துறை ஐபிஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் கேடர். அப்புறம் அவரை வந்து எதுக்காக கூப்பிட்றாங்க? அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டருக்காக கூப்பிட்றாங்களா? அப்போ நம்ம வந்து இது அது ரெண்டுமே அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து சென்சார் இஷ்யூவில் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். பட் கரூரில் நான் வந்து பாலிடிக்ஸ் பார்க்கல. ஏன் அந்த உத்தரவு போட்டதே வந்து உச்சநீதிமன்றம். அப்போ அதோடைய வேலையை செய்கிறாங்க. சிபிஐ வந்து வாலண்டியராக வரவே முடியாது அந்த இடத்துல, அப்படி சட்டத்தை இடமே கிடையாது. அவள் சொன்ன செய்கிறாங்க. அண்ட் அது தொய்வு இல்லாமல் நடந்துகிட்டே இருக்குது. இடையில வந்து ஒரு 3 மாதம் காணாமல் போயிட்டாங்க. நான் அந்த திருப்பி அந்த டவுட்டுக்கு போவேன். தொய்வே இல்லை, தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைடையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அதில் சென்சார் போர்டும் இதுவும் பேரலாக நடக்குன்னு அது கோஇன்சிடென்ட். அதுக்கு வந்து ஒரு ரெண்டுக்கு ஒரு காரணம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போகிற ஆளே கிடையாதுங்க. ஒன்றுக்கு பின்னாடி ஒரு மெரிட் இருக்குது தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் போட்டு அரசியல் ஆகிட்டு அப்புறம் கிளம்புமா முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி போகிற ஆள் கிடையாது. இது ஆனால் இந்த சென்சார் போர்டில் வந்து சென்சார் போர்டு ஒரு ரொம்ப அவசரம் காட்டியிருக்கு, ரொம்ப உத்வேகம் காட்டியிருக்கு, எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு. இப்போ போய் கேவியட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்துக்காக நீங்கள் அக்கறை பண்ணி வந்திருக்கீங்களா? அது என்ன பயங்கரவாதத்தை சொல்லிடுச்சா? எல்லாரும் வாங்க டெரரிஸ்டாக எல்லாரும் போய் நாட்டில் குண்டு வச்சுன்னு சொல்லிச்சா? அப்படிப்பட்ட டைலாக்லாம் இருக்கலாம் வந்திருக்கீங்க. வில்லன் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான ஆயிரக்கணக்கான வசனங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க. நேரடியாக ஒரு சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய வசனங்கள் 1000 வசனங்கள் படமாக காட்டுவேன், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேள்வி வருதுல்ல. ஐ வாஸ் டோல்ட் இது வந்து ஆக்சுவலாக நேஷனல் இன்டெகிரிட்டி பற்றி பேசு. அதில் 2 பேர் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வராத வசனங்களா? அதில் வந்து எந்த படத்தில் எதுக்கு வரல? நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணீங்க? விஸ்வரூபம் படத்தில் வந்து குரான் ஓதப்படுச்சு, பின்னாடி இஸ்லாமிய பெருமக்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க, சென்சார் கொடுத்துச்சே. வெகு மக்களோட எழுச்சிக்கு பிறகு தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? குரான் ஓதப்பட்டு ஒரு கழுத்திருக்கக்கூடிய சம்பவம் வந்துருச்சு, அதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் தலையிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து நீக்கினாங்க. ஸோ சென்சார் போர்டு அதுக்கு தடுக்க முடியலையே.